ஒரு புற்றிலிருந்து ரத்தம் பீறிட்டு வந்துச்சுன்னா நம்புவீங்களா? ஒரு காலத்துல அந்த பகுதி முழுக்க அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டு மாலை நேரத்துக்கு பிறகு யாரும் செல்லாத அமானுஷ்ய இடமா இருந்துச்சாம். அங்க ஒரு பெரிய புற்று. ஆனா அந்த புற்றுக்கு அருகே போனவங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு. யாரோ பாத்துக்கிட்டே இருக்காங்கன்னு தோணுமா. ஒரு சில பசங்க ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல இருக்கும் அந்த மர்ம சக்தி பற்றி. விளையாட்டா அந்த புற்றுக்கு மேல ஏறி மிதிச்சாங்க. அப்புறம் அந்த நொடியில அந்த புற்றில் இருந்து சிவப்பு ரத்தம் பீறிட்டு வர ஆரம்பிச்சதாம். அதோட சேர்ந்து ஒரு மெல்லிய சத்தம். காற்றே இல்லாத இடத்துல மரங்கள் அசைஞ்ச மாதிரி. அந்த பசங்க எல்லாம் பயந்து நடுங்கி ஊருக்குள்ள ஓடி போயிட்டாங்க. ஊர் மக்கள் அங்க வந்தப்போ அந்த இடத்துல ஒரு அமானுஷ்ய அமைதி. ஆனா அதே நேரத்துல ஒரு தெய்வீக சக்தி, உடல் சிலிர்க்க வைக்கும் ஒரு உணர்வு. உடனே அவர்கள் மஞ்சள் நீர் ஊற்றி தீபம் ஏற்றி அம்மா காப்பாத்துங்கன்னு மனமாற வேண்டினாங்க. அந்த நொடியில இருந்து அச்சம் மெதுவா பக்தியா மாற ஆரம்பிச்சது. அதிசயமா அந்த ரத்த ஓட்டம் மெதுவா நின்னுடுச்சாமா. அதற்கு பிறகு சிலருக்கு இரவில் அம்மன் கனவில் காட்சி வந்ததாம். நான் இங்கே இருப்பேன், பயப்படாதீங்க, என்ன வழிபடுங்கன்னு சொன்னிச்சான். அந்த நாள்ல இருந்து அந்த புற்று ஒரு அமானுஷ்ய இடமா இல்லாம ஒரு சக்தி நிறைந்த தெய்வஸ்தலமா மாறிடுச்சு. இப்ப கூட அந்த புற்றுக்கு மேல சந்தனம் பூசி குங்குமம் வைத்து அம்மன் முகம் மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க. சுமார் 15 அடி உயரமா இருக்கும் அந்த புற்றிலேயே அம்மன் பக்தர்களுக்கு அருள் தராங்கன்னு நம்புறாங்க. குறிப்பா பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டா திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு. அமானுஷ்யத்தையும் பக்தியையும் ஒன்றாக கலந்த இந்த அதிசய தலம் வேறு எதுவும் இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மணைக்காடு பகவதி அம்மன் கோவில் தான். அம்மனை பிடிக்கும்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.